பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்ததான் என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போது தான் பொண்டாட்டி மாதிரியே தனக்கும் அரசாங்க வேலை கிடச்சிடுச்சு, இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்பட வேணாம், ஸோ நாம் சொந்த காலில் நிற்கலாம் அப்படின்னு செந்தில் சந்தோஷமாக இருக்கார். இவரோட சந்தோஷத்துக்கு ஒரு விதத்தில் மீனாவோட அப்பாவும் தான் காரணம். ஏன்னா அவர் தான் பணத்தை லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணார். ஆனால் இது லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஒரு ட்ராக் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா லஞ்சம் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கருத்தை இப்போது காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த வேலை விஷயம் அப்படின்றது செந்திலுக்கு சொதப்பாக தான் போகுது. இந்த வேலை கடைசியில் கிடைக்காமலும் போக போகுது. மேபி இப்போது லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளியே தெரிய செந்தில் அரெஸ்ட் ஆகலாம், இல்லை அந்த போஸ்டிங்கே அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்ற மாதிரி அதை கேன்சல் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் செந்திலுக்கு அந்த வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் இப்போது இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா செந்திலோட மாமனார் இப்போ பாண்டியன் வீட்டுக்கு செம்மையாக வளர்றாரு. அதாவது ஆஃபீஸ் வேலை செய்கிற அதிகாரி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். ஸோ அவர்கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களே அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து உங்கள் பையனுக்கு இந்த வேலை விஷயத்தில் உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. ஆனாலும் சம்மந்தி முன்னாடி எதுவும் சொல்ல முடியாதால் அமைதியாக இருக்கார். மீனோட அப்பா போனதும் செந்தில்கிட்ட வேலைக்கு கொடுத்த 10 லட்ச ரூபா பணம் உனக்கு ஏது, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்க செந்தில் தயங்கி அந்த உண்மையை சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் சொல்ல வராரு. அப்போது இதனால் கடுப்பான பாண்டியன் செந்திலை அடிக்கவே போயிட்டார். அதுக்கப்புறமா மீனா நான் தான் லோன் வாங்கி அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதும், இந்த வீட்டில் பெரிய மனுஷங்கக்கிட்ட எதுவும் சொல்கிறதெல்லாம் கிடையாது, நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் எதுக்கு கூட்டு குடும்பம் நாங்களாம் எதுக்கு அங்கே இருக்கோம் அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். இப்போது வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற பேரில் பின்னாடியே ஆப்பையும் வச்சுட்டு போயிருக்காரு மீனாவோட அப்பா. இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் மீனா அவ்வளோ சமாதானம் சொன்னாலும் பாண்டியன் கோமதியோட வெறுப்பை தான் இவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிடைச்ச இந்த கவர்மெண்ட் வேலையும் பறிபோக தான் போகுது. ஸோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறதும் போயிடும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இப்போது செந்தில் இருக்க போகிறாரு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத.